ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒருவேளை அன்பு பிள்ளைகளை, உதார குணமுள்ள ஆத்துமா, அதாவது எல்லாவற்றிலையும் உதாரமாக இருக்கணும். ஒரு வேலையிலையோ, ஒரு வீட்டு காரியங்கள்லையோ, ஒரு தொழிலையோ, எல்லா காரியத்திலையும் உதாரத்துவமாக இருக்கணும். ஆனால் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒருவேளை இந்த நாளில் கொடுக்கறதுல உதாரத்துவமாக இருக்கணும். நம்ம செய்கிற காரியங்களில் உதாரத்துவமாக இருக்கணும். ஜெபிக்கிறதுல கூட நம்ம உதாரத்துவமாக இருக்கணும். காலையில் எழுப்பி, அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும். இருட்டோடு ஜெபிக்கணும். மத்தியானம் நம்ம ஜெபிக்கணும். இரவுல ஜெபிக்கணும். அது ஒரு உதாரணத்துவமாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அப்படி நம்ம உதாரணத்துவமாக நம்ம இருக்கும்போது தான் எவன் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமா தான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கிற ஆத்துமா தான் செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்கள் யாருக்கு மனவொன்று கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு என்ன செய்கிறாரு, பல மடங்காக கொடுக்குறான். நான் ஒரு அருமையான வசனம் உண்டு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவனுக்கு திரும்பவும் கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, அப்போ ஒருவேளை அந்த உதார குணமுள்ள ஆத்துமாவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக எதையாகிலும் செய்யணுன்ற அந்த எண்ணம் வரும், அந்த சிந்தனை வரும். நம்ம அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இப்போ ஒரு நல்ல தாதி தெரியும். நான் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தாதி தெரியும். நம்ம வயசான அம்மா தான். அவங்க இருக்கிற நாட்களில் நல்ல மருத்துவ ஊழியம் செய்துட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இப்பவும் தன்னால் இயன்றதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும், என் உயிருள்ள வரையும் நான் மற்றவங்களுக்கு எதையாகிலும் செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. பாருங்க, எல்லாருக்கும் முன்பதாக வருவாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்துட்டு அவங்களுக்கு அந்த டைம் வர்ற நேரம் ஊசி போடுவாங்க. போட்டுட்டு முடிச்ச உடனே திரும்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த ஆத்துமாவை விசாரிப்பாங்க, அந்த ஆத்துமாவை குளிர பண்ணுவாங்க. ரெண்டாவது தான் உலக பிரகாரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. முதலாவது வசனத்தால் குளிர பண்ணுவாங்க. சில காரியங்களை அன்பாக பேசுவாங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட மருத்துவச்சே இல்லை அன்பு பிள்ளைகளே. அதனால தான் அந்த ஆத்துமா அவங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆனால் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம அப்படி உதாரணமாக இருக்கும்போது நம்ம சந்ததிகளை அப்படி செய்வான். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது இது ஒரு விசுவாசம் செழிக்க பண்ணும். நம்ம விசுவாசமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணுவா. வேதாகமத்தில் பாருங்க, ஒரு மனிதர் தீவிரவாதமாக அடுத்த படுக்கையில் இருக்கிறார், கட்டோடு படுத்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு கொடிய ஒரு சபிக்கப்பட்ட ஆவி அவரை அடக்கி கட்டி வைத்திருக்கிறது. அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவர் கிடக்கிறார். ஆனால் அவருடைய நண்பர்கள் அவர் இருக்கிறத வைத்து அவங்களால தாங்க முடியலை. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும்போது இப்படி படுத்த படுக்கையாக இருக்கார, நம்ம நண்பர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 4 நபர்கள் சேர்ந்து அவரை கட்டோட கட்டி ஆண்டவர் ஒரு அருமையான இடத்துல பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது அந்த தளவோட்டை எடுத்து அப்படியே கட்டலோடு இறக்குனாங்களாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த திரள் கூட்டம், அந்த கூட்டத்தின் நடுவே உயர இருந்து கட்டில கயிறு அப்படியே இறங்கி வருது. ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய இந்த 4 நண்பர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த தீவிரவாதக்காரனை பார்க்கல, 4 நண்பர்களை பார்க்காங்க. உண்மையான நண்பர்களா இருந்து அவர் படுத்த படுக்கையில இருக்காருன்னு சொல்லி அவங்களை எடுத்து எவ்வளவு அருமையா கட்டி ஒரு தளவோட்டை எடுத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யறாரு, விடுதலை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க பக்கத்தில் உள்ள நண்பன் கண்ணீரோடு இருக்கும்போது விசாரிக்கிறீங்களா? படுக்கையோடு இருக்கும்போது அவங்கள போய் பார்க்குறீங்களா?
அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த நண்பர்களை மாதிரி விசுவாசம் அவங்களுக்கு இனி நம்ம ஆண்டுகிட்ட போறதுக்கு வழியே இல்லை, அவரிடத்துல போறதுக்கு பாதையும் இல்லை, ஒரே வழி தளவட்ட பிரிப்போம், அப்படியே கொண்டு இறக்கும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இறக்குறாங்க. அன்பு பிள்ளைகளே, இதே போல விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு நண்பர் கண்ணீரோடு இருக்கிறாங்களா? ஒருவேளை உங்க உறவினர் ஏதோ ஒருவர் பலவீனத்தோடு இருக்காங்களா, போராட்டத்தோடு இருக்காங்களா, அவங்கள போய் விசாரிங்க. அதான் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். நீங்க மனமுந்து நன்மை செய்யும் போது அந்த நன்மை உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் உங்க உதாரத்தை அந்த குணத்தை பார்த்து உங்க சந்ததிகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பா. பயப்படாதுங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான். 100க்கு 100 உண்மையே நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த மனமகிழ்ச்சி நாள்ல ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்கு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்லி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட என் அன்பு பிள்ளைகள் கொடுப்பதுல, ஜெபிப்பதுல, உழைப்பதுல, உம்முடைய பாதத்துல அமர்ந்திருப்பதுல உதாரத்துவமா இருக்கணும் ஐயா. உதாரத்துவம், சுறுசுறுப்பா இருக்கணும் ஐயா. சோம்பேறியா இருக்கக்கூடாது ஐயா, சுறுசுறுப்பா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆத்துமாதான் செழிக்குன்னு சொல்றீங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்றீங்க ஐயா. இதை பார்க்கிறேன் அன்பு பிள்ளைகள், நீங்க யாரா இருந்தாலும் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஐயோ, வியாதியோடு இருக்கீங்களா? என் நண்பர் கூட என்ன விசாரிக்கலையே, என் உறவினர் கூட என்ன விசாரிக்கலையே, என் பெற்ற தாய் கூட விசாரிக்கலையே, என் தந்தை கூட விசாரிக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் எப்படி அந்த நண்பர்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு விடுதலை அடைத்தாரோ, விடுதலை பெற்றாரோ, அதே போல நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு வந்து உங்களை ஆற்றுவா, உங்களை தேற்றுவா, உங்களை விடுதலை அளிப்பா, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வா. இதுவரை நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களா? இதுவரை சோர்ந்து இருக்கிறீங்களா? இதுவரை மனம் தளர்ந்து இருக்கிறீங்களா? விசுவாசத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான். பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை செழிக்க செய்வான். சோர்ந்து போகாதீங்க. என் அன்பு பிள்ளைகளை, நீங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்க உற்சாகப்படுத்தும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தகப்பனே, அன்பு பிள்ளைகள், இந்த நாள்ல கற்பு இல்லையேன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து குடும்பமா சாட்சியா நிறுத்துங்க ஐயா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து சாட்சியா நிறுத்துங்கப்பா. திருமண வயதுடைய பிள்ளைகள் தடையாய் போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகனே, கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல சித்தோன்னு சொல்லும் போது அவர் உனக்கு பெஸ்டா தந்து உன்னை கனப்படுத்துவான். தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. பல ஆண்டு காலமா தீர முடியாத வயிற்று வலி, தீர முடியாத முதுகு வலி, முதுகு தண்டுல காணப்படுகிற போராட்டத்தோடு தவிக்கிற மகளே, நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில விடுதலை கொடுக்கிறார். இந்த நாளிலையும் கூட முட்டு உளைச்சலான பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிற மகளே, கர்த்தரும் முட்டு உளைச்சல் எடுத்து கொடுக்கிறார். பல விதமான மன தோண்டு போய் இருக்கிற மகளே, கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். தொடர்ந்து அதிசயத்தை செய்யுங்க, அல்லவை விளங்க பண்ணுங்க. உதாரணம் உள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பார்க்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பார்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.